Hi friends, நான் Bhuvanesh. Today நம்ம வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ண போறோம் फ्रेंड्स. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எதுல ரெடி பண்ண போறேன்னு கேட்டிங்கனா ஒரு கேன் பாக்ஸ்ல தான் ரெடி பண்ணலாம் இருக்கேன். அதாவது ஒரு சுவிட்ச் ஒரு சாக்கெட் போடுவோம்ல फ्रेंड्स, அந்த கேன் பாக்ஸ்ல தான் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்ல. சோ ஓகே, அதுல மார்க் பண்றதுக்காக என்ன பண்றேன், ஒரு டம்மி ஷீட்ல நான் மார்க்கிங் எடுத்துக்கிறேன். இந்த மார்க்கிங் தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சோ எல்லாத்தையும் நான் ப்ளேஸ் பண்ணி மார்க்லாம் எடுத்துட்டு அதை நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் கிட்ட நான் வீடியோ போடல. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது அந்த வீடியோவில். அது ஒரு காரணம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்லாம் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்லாம் நிறைய கிடைக்கல. ஸோ அது ஒரு காரணம் தான். இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் டைம் காரணம்லாம் சொல்லாமல் கரெக்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதான் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்களே, இனிமேல் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரி ஓகே, நம்ம ஸ்பீக்கரை வந்து கரெக்டாக மார்க்கிங்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன் பாக்ஸில் வந்து நான் வந்து மார்க் எடுத்துக்கிறேன். மார்க் வந்து இது பண்ணிடுறேன். மார்க் நம்ம இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஆக்ஷா பிளேட் எடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலை வச்சு நான் பண்ணுறேன், நான் ஃபைல் பண்ணிடுறேன். இது இப்படி பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அந்த எஜ்ஜெலாம் ஷார்ப் இல்லாமல் ஸ்பீக்கருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுக்காக தான் இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ரூ ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் ஸ்க்ரூ. நீங்கள் வந்து போல் அப்படி என்ன இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. இதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் பார்த்து சேஃபாக வேலை பாருங்கள், ஏன்னா பின்னாடி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த மாதிரி 2 டைப்பாக நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பீக்கர் நம்மளுக்கு தேவைப்படுது, ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ ஆடியோ ஆம்பிளிஃபையர் நேம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரிப்பன் ஒயர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிப்பன் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த போர்டுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணோம். ஸோ இன்புட்டுக்காக இந்த ஒயர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ரைட், கிரவுண்ட் அண்ட் லெஃப்ட். ஓகேவா, ரைட் வந்து வயலட் கலரும், கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரு, ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு. ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரை மென்ஷன் பண்ணுறது, அதனால ஞாபகம் வச்சுங்க. ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்ட்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். இது எங்கே இருந்து கனெக்ட் பண்ணால் ஸ்பீக்கர் நம்ம கேட்குதுல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்பீக்கரில் போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது ரைட் அவுட்புட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட் அவுட்புட்டும் கனெக்ட் பண்ணுறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ஸ்பீக்கர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க, எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அப்படி எதுவுமே கொடுக்கலனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த போர்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 volt டிசி பவர் கொடுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வந்து ரெட் கலர் வயரும், பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறேன், டிசி ஃபீமேல் சாக்கெட்டை வந்து நான் பண்ணுறேன், அதை கனெக்ட் பண்ணோம். அதுக்கு ஹோல்ட் போடணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சை நான் இது பண்ண போகிறேன். ஸோ அதை நான் ஹோல்ஸ் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சால்ட்ரி ஹேண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நான் சால்ட்ரி ஹேண்ட் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மிஷின்லாம் இல்லாத காரணத்தினால நான் இப்படி பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுத்த அந்த கிளாம்ப் எல்லாமே கொடுத்து கரெக்டாக டைட் பண்ணுறேங்க. ஸோ டைட்லாம் நீங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்செலாம் ஷேக் ஆகாமல் பக்காவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பக்கம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம், அந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதோட லிங்க் நான் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் கரெக்டான ஒயர் சைஸ்லாம் ஆழ்ந்து கட் பண்ணிக்கிறேன். சுவிட்சுக்கு இவ்வளோ சைஸ் தான் ஒயர் இருக்கணும். எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கே ஒரு கரெக்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது டீசெண்டாக இருக்காது. அது ஒரு காரணத்துக்காக. ஸோ ஓகே, நான் சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசி ஃபீமேல் சாக்கெட்டில் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து சுவிட்சுக்கு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அங்கே தான் அந்த டிசி ஃபீமேல் சாக்கெட்டில் பாசிட்டிவ் பின்லேயே கனெக்ட் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் பின்னை நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணுறேங்க. இது வந்து போர்ட்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே பார்த்துங்க. எப்போ சுவிட்ச் வந்து இன்புட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்டை கனெக்ட் பண்ணுறக்கூடாது, அவுட்புட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்டு கனெக்ட் பண்ணணும். அப்படி தான் கனெக்ட் பண்ணிட்டு நல்லா செக் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு எக்ஸஸாக ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மாடல் சொல்லுவாங்க, இல்லை ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். நம்ம அந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்டில் கனெக்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 ஒயரு, அந்த 3 ஒயரையும் அதுக்கேற்ற கலர் ஏற்ற மாதிரி, அதாவது 6 கிரவுண்டு அதுக்கப்புறம் லெஃப்ட், இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கனெக்ட் பண்ணுறேங்க. இந்த போர்டுக்கு 5 volt பவர் சப்ளை கொடுக்கணும், அதாவது டிசி பவர் சப்ளை. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் பின்னை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கலர் கோடு உங்களுக்கே தெரியும், நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் க்ளூ ஜெல்லை போட்டு இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன் பாக்ஸ்க்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 7805 ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 12 volt பவர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 volt டிசி பவர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பவர் வந்து எங்கே கனெக்ட் பண்ணோன்னா நம்ம ப்ளூடூத் மாடலுக்கு தேவைப்படுதுல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து சென்டர் பின் வந்து ஃபுல்லாக கிரவுண்டை கனெக்ட் பண்ணுறேங்க. 3வது பின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3வது பின் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் தான் 3வது பின்னில் கனெக்ட் பண்ணோம். நல்லா பார்த்துங்க, நான் 3வது பின் வந்து அவுட்புட் தான் கனெக்ட் பண்ணுறேன். அவுட்புட் எங்கே போகுதுன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு போகுது. ஓகேவா, இப்போ வந்து இன்புட் கனெக்ட் பண்ணுறேன், 7805 ஐசிக்கு இன்புட் கனெக்ட் பண்ணுறேன். அதில் கனெக்ட் பண்ணி ஈச்சிங் டியூப்லாம் போட்டு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே தான் நல்லா கவனிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் சுவிட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் வந்து எங்கே கனெக்ட் பண்ணால் அவுட்புட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். அவுட்புட் எங்கே கொடுத்துருக்கேன், போர்ட்லேருந்து வர ஒயரை நான் இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ohm எல்இடி. இந்த எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.2 ohm கிலோ ஓம் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணுறேங்க.
இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் எரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால ரெடி பண்ணுறேன். ஈச்சிங் டியூப் எல்லாமே போட்டு இது பண்ணிடலாம். நிறைய டைம் நம்ம சேனலில் வந்து இந்த லைட்டிங்கை பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் டவுட் இருந்துச்சுன்னா என்னோட பழைய ஓல்டு வீடியோலாம் பாருங்கள். ஐ பட்டன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த டேட்டா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் சூஸ் பண்ணால் இதில் ஒரு 4 ஒயர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்சைட்குள்ளே இந்த 4 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்காக தான். ஸோ பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணது இல்லாமல் இது என்ன பண்ணலாம், ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ முடிச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் வர பிளாக் கலர் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டர் ஐசியோட சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்பீக்கருக்கு ஒரு எல்இடி லைட்டு போட போகிறேன். இந்த 5mm எல்இடி லைட், அதுக்காக தான். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய ஒயர் ஜாயிண்ட்லாம் போட்டுக்கணும், அதனால அந்த ஒயர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ஒயர் பாசிட்டிவ் அவுட்புட் ஸ்பீக்கராகவும் க்ரீன் கலர் ஒயர் நெகட்டிவாகவும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு துணி போட போகிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதுக்காக தான். இந்த துணி எங்கே கிடைக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு பழைய ஸ்பீக்கர்லேருந்து தான் நான் கழட்டி எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், க்ளூ ஜெல்லாம் போட்டு ஒரு டீசெண்டாக பேக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போயிட்டு இருக்கும்போது தான் வந்துச்சு. ஸோ நான் வீடியோ பொறுமையாக பண்ணதுக்கான காரணமும் இதுவாக கூட இருக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே பக்கா முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே பக்கா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சர்க்யூட் டயக்ராம் எண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நான் சொல்லி தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ஹோல்ஸ் போடுறது நான் காமிக்காமல் இருக்கலாம். இது வந்து சால்ட்ரிங் ஐயனில் தான் போட்டேன். போட்டப்பயே பக்காவாக வந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதை டைட் பண்ணுறதுக்காக தான் ஹோல் போட்டேன். எல்லாமே டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது நான் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே குத்த ஒரு சின்ன சின்ன இது தான் இது, இந்த ஜாக் மாதிரி குத்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஒயர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு போகிறது. அதாவது க்ரீன் கலரும் அண்ட் ஒயிட் கலரும் ஸ்பீக்கருக்கு போகிறது. பிளாக் அண்ட் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு. இந்த இடத்துலேயும் ஒரு லைட்டு போட்டிருக்கேன். 2.2 kilo ohm ரெசிஸ்டர் வச்சு ஒரு 5mm எல்இடி வந்து இது பண்ண போகிறோம். இது 12 வோல்ட்டில் எரியும், அதுக்காக தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் எல்இடி, ஆர்ஜிபி எல்இடின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைமில் இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லா டெமோ ஷாட்டும் நான் காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். அது சும்மா ஷார்ட் எடுத்தேன், நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்பீக்கர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சுன்னா அது இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக நல்லா இருக்கா இல்லையா, எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். அந்த மேல் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இது 12 வோல்ட் 2 amps உள்ள ஒரு அடாப்டர். இது இந்த அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், மெயின் போர்டில் கனெக்ட் பண்ணுறோம். சுவிட்ச் பாக்ஸில் நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இது பவர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், சவுண்டு கேட்கும். ஸோ நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்டிருக்காது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைல் எடுத்துப்போம். நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணோம். நான் மொபைல் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ளூடூத்துக்குள்ளே டேரெக்டாக போகிறேன். இந்த ப்ளூடூத் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நான் பண்ணுறேன், நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இந்த சவுண்டு கேட்கும். இப்போ உங்களுக்காக சாங் ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நைட் மோடில் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்பீக்கரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லைட்லாம் மாட்டணும்ல, 5mm லைட், அந்த லைட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுங்க ப்ரோன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்களுக்கான ஐடியா எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். சர்க்யூட் டயக்ராம் நான் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். பொறுமையாக பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ எல்லாமே நம்ம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் உங்களை யாரும் வற்புறுத்தல. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next video.